ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ பொரியல். ஃபஸ்ட்டு அது க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த பூக்கு கீழே வந்து ஒரு சின்ன இலை மாதிரி இருக்கும், அதை எடுத்துருங்க. சென்டரில் ஒரு மொட்டு போல் இருக்கும், இதையும் க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் பொரியல் வைக்கும்போது. ஸோ இது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தயிர் விட்டு தண்ணியில் கட் பண்ணி அதில் போடணும், இல்லைன்னா கருத்து போயிடும் வாழைப்பூ ஃபுல்லாக. ஸோ அதுக்கு தான் தயிர் யூஸ் பண்ணுறோம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பல்லாரி, ஜீரகம், கறிவேப்பிலை, வத்தல் மிளகு தாளிக்கிறதுக்கு, கடுகு, உளுந்தப்பருப்பு, உப்பு, 2 பல் பூடு, தேங்காய் துருவல், மஞ்சள் பொடி 1 சிட்டிகை, வத்தல் பொடி 1 ஸ்பூன். வாழைப்பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நல்ல சூடான பிறகு கடுகும் உளுந்த பருப்பும் போட்டு தாளிச்சிருங்க. வத்தல் மிளகை பிச்சு போட்டுருங்க. நறுக்கி வச்ச பல்லாரியும் ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நறுக்கி வச்ச வாழைப்பூவையும் சேர்த்துக்கோங்க. தேவையான மசாலா: தேங்காய் துருவல், இரண்டு பல் பூடு, ஜீரகம் 1க்கு 2 திரிச்சுக்கோங்க. மையாக அரைக்கக்கூடாது. வாழைப்பூ கூட மஞ்சள் பொடி 1 சிட்டிகை போடுங்க. காரத்துக்கு வத்தல் பொடி 1 ஸ்பூன், திருவன தேங்காய் பூ அதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. உடனே கிண்ட வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் குறைச்சி வச்சு வதக்குங்க. சூப்பரான ஒரு வாழைப்பூ வந்து ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.